காணாமல் போன மூதாட்டியை தேடிய குடும்பம். பக்கத்து வீட்டு பெண்ணை விசாரித்த போது வெளியான திடுக்கிடும் தகவல். பட்ட பகலில் மூதாட்டிக்கு நடந்தது என்ன? பெங்களூரு அருகே உள்ள ஆனேக்கல் தாலுகாவில் உள்ளது கோகுரு கிராமம். இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் 68 வயதான மூதாட்டி பத்ரம்மா. இவர் கடந்த 30ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியே சென்ற நிலையில் பின்னர் வீடு திரும்பவில்லை. அவரை குடும்பத்தினர் இங்கு தேடியும் கிடைக்கவில்லை. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அவர்களும் மூதாட்டியை தீவிரமாக தேடி வந்தனர். ஆனால் சிசிடிவி கேமராக்கள் இல்லாததால் எந்த துப்பும் கிடைக்கவில்லை. மூதாட்டி காணாமல் போன நாளன்று அதே கிராமத்தில் உள்ள தீபா என்பவரின் வீட்டின் முன்பு அவரை பார்த்ததாக ஒருவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து தீபாவை போலீசார் துருவி விசாரித்த போது திடுக்கிடும் தகவல் வெளியானது. தீபாவும் மூதாட்டியும் ஒரே கிராமத்தில் வசித்து வந்துள்ளனர். மூதாட்டி தங்க நகைகள் அணிந்திருந்ததை பார்த்த தீபாவுக்கு அதன் மேல் ஆசை வந்துள்ளது. அதனை அபகரிக்க திட்டமிட்ட தீபா தனது வீட்டில் அதிரசம் சுட்டிருப்பதாகவும் அதனை வந்து வாங்கிக் கொண்டு செல்லுமாறும் கூறியுள்ளார். இதனை நம்பிய மூதாட்டி தீபாவின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு தனியாக இருந்த தீபா மூதாட்டியை கழுத்தை நெரித்து கொலை செய்து நகையை அபகரித்துள்ளார். பின்னர் உடலை சாக்கு மூட்டையில் அடைத்து வீட்டிற்குள்ளேயே வைத்துள்ளார். 2 நாட்களுக்கு பின் உடலில் இருந்து துர்நாற்றம் வந்துள்ளது. இதனால் சாக்கு மூட்டையில் மூதாட்டியின் உடலோடு சில குப்பைகளை கொட்டியுள்ளார். பின்னர் தனது மகனை அழைத்து குப்பைகளை வெளியே கொட்ட வேண்டும் என கூறி அதனை ஏரி பகுதியில் வீசியது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த கொலைக்கும் தீபாவின் மகனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து ஏரி பகுதிக்கு சென்ற போலீசார் அழுகிய நிலையில் இருந்த மூதாட்டியின் உடலை மீட்டனர். நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் தீபாவை கைது செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.